ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு காரை எடுத்துகிட்டு நேராக ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் நல்ல ஒரு 10 ஸ்டேயில் ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஆடி பாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் எழுந்துட்டு எல்லாரோட சேர்ந்து நின்று இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துட்டு அப்படியே வாவுன்னு சொன்னான். அல்டிமேட். சென்னையிலேருந்து நேராக மதுரைக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அவன் வீட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதுரையை சுற்றி பார்க்க ஃபஸ்ட்டு கிளம்பணும். ஆமாம், நம்ம தான் சொன்ன டைமில் சொன்ன மாதிரி கிளம்பவே மாட்டோமே. நான் 9 மணிக்கு போகலான்னு சொல்லி 11 மணிக்கு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கோயிலுக்கு போயிட்டு கோயிலை செம்ம பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி சைலண்ட்டாகவும் அந்த மாதிரி ஒரு கம்மி க்ரௌடாக பார்த்ததே பெரிய விஷயம். வெளியே வந்துட்டு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அது ஆக்சுவலாக இந்த டைம் வரப்போ வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயாக பார்த்தோம். ஃப்ரீயாக பார்த்ததில் வந்து என்னென்னா ஒரு இடத்தையுமே வந்து நின்று நிதானமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதையும் பர்டிகுலராக வந்து மருத மரம் வந்து நான் இது தேர்ட் டைம் வரப்போ தான் நான் இப்போ தான் பார்க்குறேன் சொல்லி மருத மரம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னடா சொன்னேன், அந்த நம்ம ஒரு சிலை பார்த்துங்க, அந்த வீரபத்திரன் அந்த சிலையும் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நோட் பண்ணது. அதுக்கப்புறமும் உள்ள ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டாச்சுஸில் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து நோட் பண்ணது. ஸோ அந்த டீட்டெயில்டாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக மதுரை வந்து பரோட்டா சாப்பிட்டாச்சு, சிக்கனும் சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒன்று கறி தோசை மட்டும் சாப்பிடல, அதை நைட்டு சாப்பிட்டோம். அது சாப்பிட்டா குத்தின பார்த்தே மாட்டேங்க, முழுசாக மாறின மதுரைக்காரன். இங்கே பாரு ஈரண்டி நல்லா குடிக்குது. ஹலோ, பை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே வந்ததே வந்து கல்யாணத்துக்கு போக தான். பட் ஆனால் வந்து எங்கள் கல்யாண டைமிங் என்னப்பா? டைமிங் 9:11. ஆனால் கிளம்புறதே ஹோட்டல்லேருந்து 11 மணிக்கு தான். இன்னும் இதுக்கு மேலே தான் நாங்கள் மண்டபத்தை சர்ச்சை தேடணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ராஜி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதுரைக்கு கிளம்பி மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு ஜிகிருதண்டா சாப்பிட்டுட்டு அண்ணடா பொரிச்ச பரோட்டாவா? ஆமாம், அங்கே ஒரு 3 பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டுட்டு நைட்டு ஓட்டவும் முடியாமல் தூக்கம் தள்ளுது. பாதி பேர் தூங்கி மூஞ்ச கழுவி அதுக்கப்புறம் வந்து இடத்துல வந்து சேர்ந்தோம். டைமிங் 3. இந்த தேனி ரோட்டில் போகிறதே வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி தான். நம்ம ரோட்டில் எங்கே போனாலுமே வந்து எல்லா பக்கமும் மலையை பார்க்கலாம். அதுவும் பைக் ட்ரிப் வரப்போ தான் வந்து எனக்கு ஒன்றும் செம்மையாக இருந்துச்சு. காலையில் எழுந்து தேனியில் நல்லா சாப்பிட்டுட்டு முக்கியமாக போக வேண்டிய கல்யாணத்துக்கு அப்போ தான் நாங்கள் வந்து சர்ச்சை தேடிட்டு போயிட்டே இருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு வந்ததே வந்து இந்த கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ட்ரிப்பே வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ தான் வந்து ஆக்சுவல் ட்ரிப்பு. இப்போ எங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக குமிழி, தேக்கடி, வேகமான், குமிழி, வேகமானில் போயிட்டு 10 ஸ்டே அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் நாளைக்கு தேக்கடி, எலிஃபண்ட் சஃபாரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறங்குறோம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ கரெக்டாக வந்து எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து பெஸ்ட்டு பிளேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டு, அதே மாதிரி பயங்கரமாக எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வழி மாறிட்டு ஒரு இண்டிவிஜுவல் மாறிடும். இந்த பிளேஸ் வந்து எங்கன்னா குமிழி தேக்கடியிலேருந்து வேகமான் போகிற வழியில் இங்கே வந்து செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கரெக்டாக கிளம்பி வரோம். சென்னையெல்லாம் மழை பெய்யுது, அதே மாதிரி இங்கெல்லாம் செம்ம வெயில். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து செம்ம மழை பெய்யுது. ஆக்சுவலாக கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து மணி 5 தான் ஆகுது. 5 ஆகிறதுக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுட்ஸ். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ எஸ்டேட் வழியாகவே போகிறதுனால வந்து நாங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து வண்டிகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஓட்டுறதுக்கு. ஏன்னா வந்து இருட்டுறதுக்குள்ளே போகணுன்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா நான் மட்டும் தான் ஓட்டணும். நைட்டே வந்து நாங்கள் மதுரையிலேருந்து தேனி வரத்துக்குள்ளேயே வந்து சுத்தமாக ஓட்டவே முடியல. ஜஸ்ட்டு ஒரு 1.5 hours தான் ஆகும். ஆனால் வந்து ஒரு 3 hours மேலே ஆகிடுச்சு. ஏன்னா செம்ம மழை, ஓட்டவும் முடியல. இப்பயும் இருட்டுச்சுன்னா ஓட்டவும் முடியாது. அதுவே ஒரு பெரிய தொல்லை. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? மாடு சித்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி எர்ற நாக்க முக்க மாடு சித்தா மனுஷன் அப்படி போடுகிறேன். அப்பா பாக்குறாரு. బాటికాద బండి పోస్ట్ పర్మిట్ పచ్చిన వేస్తూ ఉట్ల మూసు ఉండాల్సి గుండాను పచ్చే పులి మాంగా పులి మాంబే పులి మాంగా పులి మాంబే వెళ్ళి పులి మాంగా పులి మాంబే వెళ్ళి పులి మాంగా పులి పడే என்ன கதற விட்டாலே என்ன ஒழுவ விட்டாலே தனிய ஒழுவ விட்டாலே தனிய ஒழுவ விட்டாலே பெரிய பூங்காட்டாலே என்ன சாவடிச்சாலே பேபி மாத்திட்டவா ஹாட்டெல்லாம் ஒண்டிச்சு எத்தனை வாடி தவிச்சு சுத்தரனா பேச்சு முட்டு போடி வந்துருச்சு முன்னாடி டர்ரைட்ட கீழே விழுந்து மண்ணாயிட்ட டர்ரைட்ட வள்ளி மாமே
நீர் பஞ்சத்தில் தனம் அதுக்கு தான் கணிக்கும் நெஞ்செல்லாம் குந்தாளந்தான் சுத்தெல்லாம் பேரில் எழுதி தர கூட நீ இருந்தா கும்பாளந்தான் தலுக்கு மகிழ சும்மா ஒத்து கடி துபதி வாசனைக்கு பலமா வராது ஐயா முறையில் இவர் அடி சிறந்துள்ள பரமரமரமோ பரபரவில் போடு பஞ்சாயத்து ரோடு பரமரமரமோ பரபரவில் போடு பஞ்சாயத்து ரோடு இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த பேர இழுத்து செல்லும் அவனியும் கூட இருந்தா மீண்டும் மீண்டும் சுற்றி வரும் அது பேருக்கு நன்மை செஞ்சா பூமி நம்மள சுத்தி வரும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததடா குறுக்கே வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா ஒண்ணுதான் துண்டு ரெண்டுதான் பிடி வச்சா தெங்காத்துல பூஜை பண்ணவா இனி ஜல்சா பண்ணுங்கடா ஜாலா ஜில்பா காட்டுங்கடா இனி ஜல்சா பண்ணுங்கடா ஜாலா ஜில்பா காட்டுங்கடா சக்கரம் போல மனசு சுந்தர வேளை சுராக்கு நிக்கமாலுக்கனவா பாருவானம் துணி துவைக்கிறது மேகம் எனக்கு பொகுது சோகம் நீவா கரக்கோ 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 இருந்து இருக்கலாம் இனிமேலே கரக்கோ சிட்டா சிடுங்க இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு கட்ட தத்தாவதுக்கு என்ன நம்ம கிட்ட கிழக்க சொங்கி நிக்காம நட்புக்கு கூட தப்புகள் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கடா அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தா வெற்றிகள் குமியுமடா நம் வெற்றிகள் குமியுமடா